செஞ்சூர் அம்மன் செய்திகள். வணக்கம். திருவள்ளூரில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி டிப்பர் லாரி உரிமையாளர்கள் சங்கத்தினர் கால வரையற்ற போராட்டம். தமிழக அரசு கோரிக்கைகளை நிறைவேற்றாத பட்சத்தில் மாவட்டத்தில் உள்ள அனைத்து டிப்பர் லாரிகளின் உரிமத்தை அரசிடம் ஒப்படைக்கப் போவதாக எச்சரிக்கை விடுத்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே திருவள்ளூர் மாவட்ட டிப்பர் லாரி உரிமையாளர்கள் சங்கம் சார்பில் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தில் திருவள்ளூர் மாவட்டத்தில் தமிழக அரசு மணல் மற்றும் சவுடுமண் குவாரிகளை திறக்க வேண்டும் எனவும், திருவள்ளூர் மாவட்டத்தின் அருகே உள்ள ஆந்திர மாநிலத்தில் உரிய அனுமதியுடன் இயங்கும் குவாரிகளில் இருந்து லாரிகளில் கொண்டு வரும் கனிமங்களை இடையூறு இன்றி தமிழகத்தில் அனுமதிக்க வேண்டும், ஆந்திர மாநிலத்தில் இருந்து கொண்டு வரும் மலைமண் மாவட்டம் முழுவதும் நடைபெறும் நெடுஞ்சாலை பணிக்காக கொண்டு வருவதால் அதனை தங்கு தடையின்றி அனுமதிக்க வேண்டும், மேலும் இந்த மாவட்டத்தை தவிர மற்ற மாவட்டங்களில் இயல்பாக லாரிகள் இயங்குவது போல் இந்த மாவட்டத்திலும் இயங்க அனுமதிக்க வேண்டும் என்றும், திருவள்ளூர் மாவட்டத்தில் சுமார் 5000 குடும்பங்கள் வாழ்வாதாரமாக டிப்பர் லாரி தொழில் நடைபெற்று வருவதால் தமிழக அரசு டிப்பர் லாரி உரிமையாளர்கள் சங்கங்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்ட டிப்பர் லாரி நிறுத்தி வைத்து லாரியின் முன்பாக நின்று கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர்கள், எங்களின் வாழ்வாதாரம் பிரச்சனையை தமிழக அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும், அப்படி எங்கள் கோரிக்கைகளை தமிழக அரசு நிறைவேற்றாத பட்சத்தில் மாவட்டத்தில் உள்ள அனைத்து டிப்பர் லாரிகளின் உரிமத்தை அரசிடம் ஒப்படைக்கப் போவதாக திருவள்ளூர் மாவட்ட டிப்பர் லாரி உரிமையாளர்கள் சங்கத்தினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். பேட்டி சத்யா, திருவள்ளூர் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர், டிப்பர் லாரி உரிமையாளர்கள் சங்கம். மணல் மண் எல்லாம் ஏற்படுவது அது மக்கள் தான் பாதிக்கப்பட போறாங்களே தவிர நாங்க பாதிக்கப்பட போறதில்லை. எங்க திருவள்ளூர்ல இன்னைக்கு சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் RR கன்ஸ்ட்ரக்ஷன், ஓரியண்டல் கன்ஸ்ட்ரக்ஷன், LNT இப்படி ரோடு ஒர்க் நிறைய நடக்குது. எங்க லாரிங்க முழுவதும் ரோடு ஒர்க் தான் நாங்கள் ஓட்டிட்டு இருக்கிறோம். அதுக்கு பாடி மட்டுமாவது எங்களுக்கு மண்ணு போட்டு வரதுக்கு அனுமதிக்கணும்னு தான் நாங்கள் கேட்குறோம். நீங்கள் கனிம வளத்தை பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு உங்கள் இந்த அரசின் கடமையாக எடுத்துகிட்டு வந்துருக்கீங்க, நாங்கள் வரவேற்கிறோம். நாங்கள் ஆந்திர மாநிலத்தில் இருக்கிற கனிம வளத்தை தான் தமிழகத்துக்கு கொண்டு வரோமே தவிர நாங்கள் தமிழகத்தில் இருக்கிற கனிம வளத்தை எதுவுமே நாங்கள் ஆந்திராவில் விற்கல. அங்கே இருக்கிற கனிம வளத்தை இங்கே எடுத்துன்னு வந்து நாங்கள் பாதுகாத்து இங்கே இருக்கிறவங்களுக்கு ரோடு ஒர்க்குக்கும் இங்கே இருக்கிற மக்களுக்கும் சென்னை சுற்றி உள்ள 3 மாவட்டங்களுக்கும் ஆந்திர மாநிலத்தில் இருக்கிற மெட்டீரியல் தான் வந்து இங்கே உதவுதை தவிர இங்கே இருக்கிற கனிம வளத்தை எதுவுமே நாங்கள் அங்கே விற்கல. இது அரசு வந்து எங்களுக்கு உடனடியாக எங்களை தலையிட்டு ஆந்திர மாநிலத்தில் வர மெட்டீரியலை வரவேற்கணும். மற்ற கனிம வளத்தை நீங்கள் பாதுகாத்துனா இங்கே இருக்கிற கனிம வளங்களை எங்களுக்கு கொடுங்க. எங்களுக்கு சவுடு மண் குவாரி இப்போ உடனடியாக தருங்க. நீங்கள் சவுடு மண் குவாரியை மணல் குவாரியை இங்கே தரீங்கன்னா நாங்கள் ஆந்திரா போக போகிறோம். இங்கே எம்சான் ஜெல்லி நீங்கள் கிரஷருங்களை தரீங்கன்னா நாங்கள் ஆந்திரா போக போகிறதில்ல. நீங்கள் உடனடியாக அதை எங்களுக்கு திறக்கணும்னு சொல்லிட்டு பத்திரிகையாளர் வாயிலாக நாங்கள் எங்கள் சங்கத்தின் சார்பாக இதை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அடுத்தது நாங்கள் அரசாங்கத்துக்கிட்டே அந்த லாரி ஒப்படைச்சு பர்மிட் நாங்கள் அவங்ககிட்ட கொடுத்துட்டு எங்களால் டேக்ஸ் கட்ட முடியல, எங்களால் பர்மிட் கட்ட முடியல, இன்சூரன்ஸ் கட்ட முடியல, பர்மிட் நாங்கள் சரண்டர் கொடுக்குறோம். பர்மிட் சரண்டர் கொடுக்குறோம். அவ்வளோதான். எங்களை இல்லை உடனடியே இதுக்காக நடவடிக்கை அரசாங்கம் எடுக்கணும்.